நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அஷ்டமி. யாரை வழிபடலாம்? காலபைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் சுகமான செய்திகள் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். வியாபாரம் நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வர்த்தக பணிகளில் மேன்மை ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். செய்கின்ற முயற்சியில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். உத்தியோக பணிகளில் நெருக்கடிகள் குறையும். சுப காரியங்கள் ஈடேறும். கன்னிராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாய பணிகளால் ஆதாயம் உண்டாகும். திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும். மகர ராசி அன்பர்களே, பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்கள் வழியில் வரவுகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, பழைய நினைவுகள் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் தோன்றி மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து விவேகத்துடன் செயல்படவும். தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும். வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகி நிறைவு பெறும்.